கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் சொல்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. ஆமென். இயேசு கிறிஸ்து பொது இடங்களில் சுவிசேஷம், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், ஆசாரியர்களுக்கு முன்பாக உவமைகளாகவும் தமது சீசர்களுக்கு புரியும்படியாக அழைப்பின் பிரசங்கம், இப்படி பல விதங்களில் போதகம் செய்துள்ளார். என்னை பின்பற்றி வர விருப்பம் இருந்தால், கட்டாயம் அல்ல. இது யாருக்கு? இது சீசர்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை. தன்னை வெறுத்தல் என்பது வெளி தோற்றத்தில் வெறுத்தல், காவி உடை அணிதல், நடந்தே செல்லுதல், சிக்கன் மட்டன் சாப்பிடாமல் இருத்தல், அடிக்கடி சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் எடுத்தல், அப்படி வேதத்தில் எங்குமே இல்லை. இயேசுவும் கட்டாயப்படுத்தவே இல்லை. வெறுத்தல் என்பது டினை ஹிம்செல்ஃப் பட் ப்ரீ ஆக்குபேஷன் மைண்ட். சில குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ். முதலாவதாக சுயத்தை வெறுத்தல், செல்ஃப் இமேஜ். அது எப்படி வெறுப்பது? நீங்கள் நல்ல பிரசங்கம் செய்து முடித்த பிறகோ, நல்ல பாட்டு பாடி முடித்த பிறகோ, நல்ல ப்ரெசன்டேஷன் ஆஃபீஸில் செய்து முடித்த பிறகோ ஒருவர் கூட உங்களை பாராட்டவில்லை, அப்ரிஷியேட் பண்ணவில்லை என்றால் அது மனித புகழ்ச்சியை வெறுத்து விடுதல். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மாயக்காரரைப் போல மனிதர் புகழ்ச்சியை விரும்பாதே. பெருமை, நேபுகாத்நேச்சாரின் அழிவு, நான் கட்டிய மகா பாபிலோன் என்றுள்ளது. அடுத்ததாக இரண்டாவதாக நன்மை செய்தல். நீங்கள் அநேகருக்கு பல நன்மைகளை செய்து அதற்கு பலனாக தீமை உங்களுக்கு வந்து சேரும்போது சகித்தல் அவசியம். மூன்றாவதாக போதும் என்கிறதான ஒரு மனது, எல்லாவற்றிலேயும் மன நிறைவு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களில் உணவு, உடை, பொருட்கள் மீது ஆசையை வெறுத்து மன நிறைவு அடைய வேண்டும். நான்காவதாக சிறியோரின் ஆலோசனை. உதாரணமாக நாகமான் சுகமடைய அவனது வேலைக்கார சிறுமியின் ஆலோசனை மிகவும் உதவியது. தன்னை தாழ்த்தி ஆலோசனை கேட்டான். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெறுத்தல் என்பது தனது சுயத்தை வெறுத்தல் வேண்டும். நன்மை செய்து அதன் பிரதிபலன் தீமை வந்து சேரும். மனித புகழ்ச்சியை வெறுத்தல் வேண்டும். போதும் என்கிற மனப்பக்குவம், எதிலும் ஆசைப்படக்கூடாது. கடைசியாக சிறியோர் பெரியோர் என்றில்லாமல் ஆலோசனை வரும் நேரத்தில் தன்னை தாழ்த்தி கேட்கும் மனப்பக்குவம் வேண்டும். இதுபோன்று உங்கள் குணாதிசயங்களில் மாற்றம், வெறுத்தல், அதன்படி என்னை பின்பற்றி வரலாம். தோற்றத்திலும் சாந்தமுள்ள மனத்தாழ்மையுமுள்ள மாற்றம் தேவை. இதுபோன்ற மாற்றத்தை தான் தேவன் விரும்புகிறார். நமது உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இவைகளை வெறுத்து என்னை பின்பற்றி வரலாம் என்கிறார். ஆமென். God bless you.